எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னடா பேக் டு பேக் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காரு, நிறைய காசு வச்சுருக்காருன்னு நினைக்காதீங்க. எல்லாம் கடன் தான். கடன் தான், மாதம் மாதம் வட்டி தான் சார். அதையும் சொல்லிடுங்க சார் கூட. சரிங்க சார். நம்பிக்கை தான், டேரக்டர் லியோ மேலே வச்சுருந்த நம்பிக்கை தான். ஒவ்வொரு கதையும் சொல்லும்போது பெப்பியனாக இருக்கட்டும், ஜோஷுவாக இருக்கட்டும், கணேஷாக இருக்கட்டும், அருண் பிரபுவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமேலேயும் நான் வச்சுருக்க நம்பிக்கை தான். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் உள்ள அத்தனை டேரக்டரும் தான் என்னை காப்பாற்றிருக்கிறாங்க. ஸோ அவளை பார்க்கும்போது ரொம்ப நம்பலான்னு தோணுது. நம்புகிறேன், பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கடன் சொல்லி சார் வேறு ஏதாவது ஆயிரப்போகுது. அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதர் நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருப்பீங்களோ அதை விட 10 மடங்கு உள்ளே இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நம்மகிட்டே ஃபைட் பண்ணுவார். இவர் சொன்னார், யாரோ டேரக்டர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார்ல, நீங்கள் யார் டேரக்டர்னு மறந்துடும் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அந்தளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். டெக்னீஷியன்ஸு நமக்கு என்ன முடித்தாலே இப்போ நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலும் கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்காமல் இறங்கி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாலமன் பழைய காலத்து கதை ஒன்று ஞாபகம் இருக்குது. ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு, சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அப்போ சாலமன் கிங் என்ன பண்ணுவார், சரி ஒன்று பண்ணலாம், அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்துடலான்னு சொல்லும்போது உண்மையாக நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க, இல்லை அவங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதை வச்சு அந்த கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தண்டிச்சிடுவாருன்ற மாதிரி. எந்த டேரக்டருக்கு லியோ கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்ட் மேலே லியோ கண்டிப்பாக வச்சுருப்பார். அந்தளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். பிச்சைக்காரனில் அவர் எடிட்டராக ஒர்க் பண்ணார் கொஞ்சம். அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 3-4 படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு. உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது. நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து நடிகரான பிறகு மியூசிக் பண்ணுறதை விட்டேன் இல்லையா, இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன தான் இப்போ கண்டிப்பாக இந்த படம் நல்லா பேர் வாங்கி கொடுக்கும் உங்களுக்கு. ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்கள் டேரக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து டேரக்டராக தொடர்ந்து பயணம் பண்ணணும். ப்ளீஸ் பண்ணுங்கள். ஒண்டர்ஃபுல் எடிட்டர் நீங்கள். லியோ கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். டப்பிங் பற்றி கவலைப்பட வேண்டாம், மியூசிக் பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா மியூசிக்லாம் வந்து மியூசிக் டேரக்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ரீரெக்கார்டிங்லேயே அவரே முடிச்சிடுவார். ரஃபா இங்கிலீஷ் படத்தில் இருந்தால் போட்டு இது மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு டேரக்டருக்கு பக்காவான ஐடியா ஒன்று கொடுத்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் கூட இருப்பார். ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன். தேங்க்யூ ஸோ மச் லியோ. நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லோரும் வாங்கினாங்க. ஸோ அது பார்த்து வாங்கினது காரணம் உங்கள் உழைப்பு தான், உங்கள் ட்ரீம் தான். ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து எங்கள் கம்பெனிக்கு கொடுத்து அஜயவும் நீங்கள் வந்து நடிக்க வச்சுருக்கீங்க. அஜய் வந்து அந்த பொண்ணு ரேப் பண்ணுவீங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக? இல்லை, ரேப் பண்ணி கொலை பண்ணுறதான கதை ஆக்சுவலாக. எத்தனை பொண்ணுங்களா? 5-6 பேர். 5-6. அதுதான் என்னன்றதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. இந்த படத்தில் வந்து நடித்த அத்தனை கலைஞர்களும் ஆர்டிஸ்ட்டும் உங்களை மெலோடவுன் பண்ணுன்னு சொல்லுவார்லம்மா. ஆக்சுவலாக சொன்னார்ல, எப்படி பண்ணுவார் ஆக்சுவலாக? நான் என் ஒய்ஃபை போய் பண்ணணும், அதுக்கு தான் கேட்குறேன். எப்படி அந்த மாதிரி பண்ண விளையாட வருவாங்களா? சரி 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 லியோ, கற்றுக்கிறேன். அதையும் நான் கற்றுக்கிறேன். அப்புறம் வந்து நாங்களாம் சித்தராக முடியுமா லியோ? அந்த மச்சக்கன்னி சித்தர்னு யாரோ சொன்னீங்களா, அது பேர் என்ன? மச்சக்கன்னி சித்தரா? மச்சேந்திரரா? இன்னொரு மச்சக்கன்னி மாதிரி கேட்டுச்சு, மச்சமுனி. மேரேஜ் ஒரு தடவை ஆனவங்கலாம் சித்தராக முடியுமா? சரி சரி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். மகனி சார், ஆக முடியுமா? சித்தராக முடியுமாண்ணா? நான் ஏதாவது செய்ய முடியுமா சார் ஃப்யூச்சரில் சித்தராது? ஒழுக்கத்தை கடைபிடிக்கணுமா? அப்போ சார் நீங்கள் சித்தர் சார், தனஞ்சன் சார். நீங்கள் ஒரு சித்தர். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி ஆக்சுவலாக வந்து இன்னொரு முக்கியமான ஒரு மீட் ஒன்று இருக்குது. இந்த படத்தை போட்டு காமிச்சு முக்கியமான டேரக்டர்ஸ்க்கெலாம் போட்டு காமிச்சு அதை வந்து பெரிய செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் ரிலீஸ் நினச்சோம். அப்போ தான் ஒரு பெரிய ஈவெண்ட்டு பண்ணணும். இப்போ ட்ரெய்லர் மட்டும் சும்மா லான்ச் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது தனஞ்சன் சார் தான் பேஸ் பண்ணாங்க. இல்லை அப்படி பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் சொன்னதான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படமாக அமையும். இன்றைக்கி வந்து இந்த மார்கனோட ட்ரெய்லர் லான்ச், ஆடியோ லான்ச்ன்ற தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து
என்னோடய லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா? பிறந்தோன்றது முக்கியமான தருணம், கடைசியில் சாவ போகிறன்றது முக்கியமான 2 முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி லைஃப்பில் மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணன்ற மாதிரி, வேலை கிடைச்சிது, ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கணும், ஃபஸ்ட்டு வேலை கிடைச்சிதுன்றதெல்லாம் முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்பில் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து டிஷ்யூம் படத்தின் மூலமாக என்னை மியூசிக் டைரக்டர் ஆக்குனார். எத்தனை படங்கள் நடித்தாலும், எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடித்தாலும், 1000 படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலாக எந்த படமே என்னால் பண்ண முடியாது. ஸோ மியூசிக் டைரக்டராக அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி நீங்கள் ஹீரோவாக எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் நீங்கள் நிற்கலாம், அந்தளவுக்கு உங்களை ஸ்ட்ராங்கான படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை நிற்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்த சசி சார் அவரோட டைரக்ஷனில் அடுத்த படம், அதுவும் முக்கியமாக வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவித்ததும் சரி, செகண்ட் படமாகவே அஜய்க்கு ஒரு பிளெஸிங் அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு எனக்கு. மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லியோ மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் இண்டஸ்ட்ரி கிடச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவகுமார் சார், நீங்கள் தான் சார். ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் எடிட்டர் மேலே, நீங்கள் பேக் டு பேக் 15 படம் பண்ணியிருக்கீங்களா சார்? 15 படத்தை நீங்கள் அவரை வச்சு நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட். கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார். அம்மகிருஷ்ணன் சிவா சார், எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கோம் சார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எங்களை சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி. இங்கே நிறைய பேர் நான் மறந்துருப்பேன், உங்கள் எல்லாருக்கும் மிக பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கேன். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய கேமராவில் பார்த்து பேசுகிறேன். இதுதான் இந்த வருஷத்தோட முதல் படம் எனக்கு ரிலீஸ் ஆகிறது. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், லியோ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் விஜயானி சார், ரொம்ப சந்தோஷம் அவரோட நடித்தது. வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி அட் த சேம் டைம். வெளில தெரியாது, சைலண்ட்டாக இருப்பார், பட் டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாய்ப்பார். அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து காப்பாக நடிச்சிருக்கேன், ஸோ இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு இந்த ரோலு. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹோம்லியாக பவி டீச்சராக இருந்து சிலக்கம்மா அப்படி இப்படின்னு வந்து, இப்போ கூட சீனு சாரோட இயக்கத்தில் நடித்த படம் கூட ரொம்ப ஹோம்லியாக இருக்கும். ஸோ இது வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாதது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கூட. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம கேரக்டரை, நிறைய கற்றுக்கணும் சினிமாவில் அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டாக வந்தனோ, எவ்வளோக்கு எவ்வளோ இப்போது எனக்கு ஆதரவு கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ என்னோடய பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு படத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆகிட்டுருக்கு. பட் என்ன தான் பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசாக நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ். ஸோ அதை எனக்கு வந்து இந்த சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு. அதான் நான் சொல்கிற மாதிரி இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆப்வியஸ்லி ஜூனில் வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் 27th. கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் அண்ட் அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். என் சார்பாகவும் என்னோடய டீம் எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா பயந்துகிட்டே இருந்தேன். போலீஸாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப அப்பாவியாக, ரொம்ப சைலண்ட்டாக நடிச்சு தான் பழக்கம். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கும் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் இல்லை, உன்னால் முடியும்னு சொல்லி லியோ சார் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரி திங். அதே மாதிரி சொல்லணுன்னா, இந்த படத்தில் நடித்த எல்லாரும், மகாராஜ் சார் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சேஷிகா, தீப்தி, அர்ச்சனா அண்ட் நிறைய பேர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தெம் ஆஸ் வெல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஜய். எல்லாரும் சொல்கிறாங்க நிஜமாவே அவர் வந்து பயங்கர சுட்டி, நிஜமாவே. அண்ட் அட் த சேம் டைம் ஸோ டேலண்டட் ஆஸ் வெல். நிஜமாக தெரியல, ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே நான் தான் ஒரு 2-3 வார்த்தைலாம் தெரியாமல் திக்கி நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு டைலாக் பேசணுன்னா ஒரே ஷார்ட்டில் பேசி முடிச்சிடுவார் அவர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய் ஃபார் யுவர் டெபியூ. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நான் இருக்கிறது. யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி சார், தேங்க்யூ. ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு, என்ன போலீஸை நம்ப வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், பிரஸ் நண்பர்கள் எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் முதல் மேடையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது. இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேரை, அத்தனை ஹீரோஸை, அத்தனை செலிபிரிட்டிஸை உருவாக்குனதே நம்ம பிரஸ்காரங்க. நீங்கள் உங்கள் ஆதரவு இல்லாமல், மக்களோட ஆதரவு இல்லாமல் யாரும் இங்கே வந்து நிற்க முடியாது. ஸோ அதுக்காக என் முதல் நன்றியை உங்ககிட்ட நான் பெருசாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் மார்கன், இந்த மார்கன் அப்படிங்கிற படம் வந்து விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் தயாரிச்சிருக்கு. இந்த படத்தை தயாரித்த என்னுடைய அத்தை ஃபாத்திமா விஜயாண்டி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் விஜயாண்டி சாருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
லியோ சார் சொல்லலாமா சார் ஏதாச்சும்? லியோ சார் ஃப்ரம் முத நாள்லேருந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு டெடிகேஷன், அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு சில வாட்டி நான் எல்லாம் சாதாரணமாக உட்காந்து பேசிட்டு இருப்போம், சார் மட்டும் தனியாக அவர் வேறு ஜோனில் இருப்பார். சரி நம்ம ஏதாச்சும் தப்பாக பேசிட்டோமான்னு உட்காந்து யோசிக்கும் போது, சரி ஏதாச்சும் தப்பா இல்லை ராஜ், நான் அங்கே இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தனியாக ஒரு சில ஜோன்லாம் ட்ராவல் பண்ணி, பட் அதில் அந்த ஜோனுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து நான் படம் பார்க்கும்போது நான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். சார் ஏன் அப்படி இருந்தார், ஏன் இங்கே போனார் வந்தார். ஹிஸ் டெடிகேஷன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிகேட்டட் எடிட்டர்ஸ், மோஸ்ட் டெடிகேட்டட் கிரியேட்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி நான் பார்த்த வரைக்கும். அண்ட் அகெயின் இந்த படத்தில் வேலை செஞ்ச மீதியோட டெக்னீஷியன்ஸ், யுவா சார் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் ஆர்டிஸ்ட் பிரிகிடா, தீப்ஷிகா, அர்ச்சனா, சேஷ்விதா சார், விஜயனி சார், அண்ட் மானதி சங்கர் சார், தேங்க்யூ சார். அண்ட் டைரக்ஷன் டீமில் இருக்கிற பிரபு, ஸ்வேதா, பிரேம்ஜி, ஜெய்சன், அருண் சார், எல்லாரும் நன்றி. அண்ட் சசி சார், தேங்க்யூ வெரி மச் சார், உங்கள் அடுத்த படைப்பில் என்னை வச்சுக்கிறதுக்கு. அண்ட் கணேஷ் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. வரும் ஜூன் 27 நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும், ஆதரிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து பண்ணுங்கள், படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் வந்து த்ரில்லர். இப்படி ஒரு ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சிவா சார் சொன்ன மாதிரி திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே இன்ட்ரெஸ்டிங் இந்த படம் த்ரூ அவுட்டாக ஹோல்ட் பண்ணுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ டீம் எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. படம் நல்லா வந்திருக்கு. லியோனா வந்து காலேஜ் சீனியரு. ஸோ லியோனா எடிட் பண்ண படங்களில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது நாங்கள் காலேஜ் டைம்லேருந்தே நிறையா பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். படத்தோட ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது சார். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அஜய் பிரதர் ஒரு 1 இயராக தெரியும். அவர் ரொம்ப இயல்புலேயே ரொம்ப சாந்தமான அமைதியான ஒரு ஆள், ரொம்ப டெடிக்கேட்டட், சூப்பராக. இது வந்து ஒரு கரெக்டான இதாக அந்த ஃபஸ்ட்டு படத்தில் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டெலிகேட்டான ரோல் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ, வாழ்த்துக்கள், சூப்பர். லியோ ஜான் பால் வந்து எனக்கு அவருடைய எடிட்டிங் பற்றி நான் முன்னாடியே நோட் பண்ணியிருக்கேன். இவர் கூட எப்பயாவது ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது இது வரைக்கும் ஒர்க் பண்ண முடியல. இந்த படம் வந்து ஒரு டைரக்டராக பார்க்கும்போது இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ஒரு தடவை போட்ட பிறகு 2வது தடவை பார்க்க முடியுமா? இந்த கட்ஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கட்ஸும் சரி, மியூசிக்கும் சரி, ரொம்ப கரெக்டாக, ரொம்ப ஒரு த்ரில்லர் படத்துக்கான ஒரு ஃபினிஷிங் இருந்துச்சு படத்தில். அந்த ட்ரெய்லரில் அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் லியோ. விஜய்க்கு வந்து நான் முன்னே சொல்லிட்டேன். அதேமாதிரி சாங் விஜய் அந்த ரொமான்டிக் சாங் நல்லா இருந்தது, கேட்சியாக இருந்துச்சு. தேங்க்யூ, குட். ஓகே, ஸோ இந்த டீம் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் அந்த சாங் பார்க்கும்போதும் கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹிட் அப்படிங்கிற ஒரு லுக் எனக்கு கிடைச்சிது. இந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பாக உண்மையாகும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த மேடையை வந்து நான் இன்னொரு விஷயத்துக்காகவும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மேடையில் நான் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுறேன். 2006 இல்லை, நானும் விஜய் ஆண்டனியும் நான் டிஷ்யூமில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த படம் வந்து 2006 டிஷ்யூம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2016 பிச்சைக்காரன் ரிலீஸ் ஆச்சு. இது எங்கள் காம்பினேஷன் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் பெரிய ரீச் ஆச்சு, பெரிய ஹிட் கொடுத்தது எங்களுக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ற அடுத்த படம் வந்து என்னுடைய அடுத்த படமாக வரப்போகுது. நானும் விஜய் ஆண்டனியும் மறுபடியும் ஒன்றா சேர்றோம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அஜய் வந்து நான் டிஷ்யூமில் அவர் கூட ரெக்கார்டிங்கில் இருக்கிறப்ப ஷட்டில் காக் ஆடுவோம். நானும் அஜயோட அப்பாவும் ஷட்டில் காக் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த காக்கு தூக்கி போடுற பையனை, சின்ன பையன் 3 வயசுன்னு நினைக்கிறப்ப, அப்படி பார்த்து அந்த பையனை இப்போ என்னுடைய அடுத்த படத்தில் விஜய் ஆண்டனிக்கு ஈக்குவலான ஒரு ரோல், 2 டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறேன். அதில் ஒன்று விஜய் ஆண்டனி, இன்னொன்று அஜய். ஸோ இந்த 2 பேர்த்தையுமே நான் என்னுடைய அடுத்த படத்தில் கொண்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுடைய இந்த படம் என்னுடைய அடுத்த படம் வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய க்ளோஸ் டு மை ஹார்ட் மூவி. சில படங்கள் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸாக பண்ணுவோம்னு நினைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் அந்த படம். அந்த படத்தில்
எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஜய் ஆண்டனியும் அவருடைய சிஸ்டர் சன் அஜயும் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மாதிரி அந்த படத்துக்கும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இப்பயே வாழ்த்துக்கள். நன்றி. சினிமாவில் நான் ரொம்ப விரும்புகிற ஸ்பேஸ் வந்து என்னென்னா கமர்ஷியல் ஃபிலிமையே ரொம்ப சீரியஸ் அப்ரோச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் அவங்க எல்லாம் சீரியஸ், அதாவது ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப சீரியஸ். இப்போ குமாராஜா இருக்கலாம், மணிகண்டனா இருக்கலாம், அவங்க எல்லோரும் வந்து ஃபிலிம் மேக்கிங்கையும் ஸ்டோரி டெல்லிங்கையும் ரொம்ப சீரியஸாக அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருக்க டெடிக்கேஷன் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. ஒரு படத்துக்கு கடைசி விவசாய படத்துக்குலாம் மணிகண்டன் போய் விவசாயமே பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அந்த மாதிரி டெடிக்கேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெடிக்கேஷனையே மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டோரி டெல்லிங்க்கும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கும் அப்ளை பண்ணும்போது ஓவராலாக இண்டஸ்ட்ரி ரொம்ப பெனிஃபிட் ஆகும்னு என்னோடய நம்பிக்கை. அதாவது ஹை குவாலிட்டி, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் வந்து எல்லாராலையும் எல்லோரும் பார்த்து விரும்பக்கூடிய ஒரு படங்களாக இருக்குது. அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வேகமாகவும் அப்புறம் ரொம்ப டிமாண்டுக்கு, அதாவது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் ரொம்ப டிமாண்ட் ஓரியன்டாக, இது இந்த காலத்தில் இது நல்லா இருக்குது, இப்போதைக்கு ஒரு டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு பரபரப்பில் எடுக்கப்படும் போது ப்ராசஸாக அது வந்து கொஞ்சம் வேகமாக இருக்குது, பரபரப்பாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுக்கப்படுற படங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் எனக்கு ரொம்ப விரும்புகிற ஸ்பேஸ் என்னென்னா, அந்த வித்தியாசமான ரொம்ப சீரியஸான படங்களுக்கு போடுற முனைப்பு, அதில் இருக்க எஃபோர்ட் வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் படங்களுக்கும் போட்டால் அது ரொம்ப ஒரு அழகான ஒரு, அஃப்கோர்ஸ் சீரியஸ் படம் தனியாக எடுக்கலாம், அதுவும் இருக்கட்டும். பட் அது இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் ரொம்ப என்ரிச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நிறைய பேர் கொரோனாக்கு அப்புறம்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு ஒர்க் ஃபோர்ஸே தமிழ் இண்டஸ்ட்ரியில். அது அதிகமாகும். நிறைய பேருக்கு எல்லோரும் கொஞ்சம் காசு பார்ப்பாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. மேலும் அது வந்து அவங்களோட ஸ்கில் செட்டை வளர்த்துக்கு உதவும் இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்பேஸ் நான் ரொம்ப விரும்புகிற ஸ்பேஸாக பார்க்குறேன். இப்போ லியோவெலாம் நான் அந்த ஸ்பேஸில் பார்க்குறேன். அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சின்சியாரிட்டி, ரொம்ப சிவியராக அப்ரோச் பண்ணுவாப்புல. ஆனால் படம் வந்து பயங்கர மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் இயங்குறதுனால எனக்கு லியோ மேலே ரொம்ப விருப்பம் அதிகம். அதே மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் வந்து எடிட்டருக்கு போர்வையில் எல்லோரும் ஏமாற்றிட்டு இருந்தார், எல்லாத்தையும் குறைச்சி கொடுப்பாரு. ஸோ ஆக்சுவலாக நான் பேசணும், நீ சொல்கிற டிசிஷன்லாம் கரெக்ட், ஆனால் அது டேரக்டர் நான் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எடிட்டராக இருக்கும்போது அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் தான் விரும்புவார், அந்த மாதிரி தான் கதையை அப்ரோச் பண்ணுவார். அந்த படத்தை வந்து தான் டேரக்டர் இல்லைன்னே அவருக்கு தெரியாது. அவர் ஒரு டேரக்டர் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அது மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவார். பட் அது வந்து நான் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் எடுத்துப்பேன். நான் டேரக்டரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படத்தை ஓன் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அந்த வகையில் தான் பார்த்தேன். இன்றைக்கி அது ப்ராப்பராக அவரோட பொசிஷன் வந்துட்டார். ஸோ விஜய் ஆண்டனி நான் சொன்ன மாதிரி தான் அந்த சீரியஸான ஸ்பேஸை எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. அதாவது அவர் படங்கள் வெற்றியோடையும் அவர் விரும்புகிறாரு, காசு போட்டு எடுக்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் வந்து அவர் அதான் சொல்லியிருக்காரு, நான் என்ன நம்பி எடுக்கல, நல்ல கதை நல்ல படத்தை நம்பி எடுக்கிறேங்கிறேன். அந்த ஸ்பேஸ் வந்து எப்படின்னா, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் இடம் கொடுக்குது. அது ஒரு ப்ரொடியூசருக்கு இடம் கொடுக்குது, ஒரு டேரக்டருக்கு இடம் கொடுக்குது, ஒரு கதாசிரியருக்கு இடம் கொடுக்குது, கேமராமேன். ஸோ எல்லாரும் வெற்றிகரமாக செயல்பட்டு அந்த படத்தை வெற்றியடைய வைக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. ஸோ அது ஓவராலாக இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த படம் ககன மார்க்கங்கிறது ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். ஸோ ஆல் தி பெஸ்ட். படம் ரொம்ப பல்ப் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க, அந்த விறுவிறுப்பான திடீர் திருப்பங்கள் நிறைந்த. ராஜேஷ்குமார் சார் எழுதுவார்ல மாயவனும், நான் அது அந்த மீட்டர்லாம் எழுதினேன். இது அந்த மீட்டரில் இருக்க படம், ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். தேங்க்யூ. முதல் நன்றி இறைவன். இந்த படைப்புன்னா அவர் தான் அதுக்கு. ஸோ இந்த படைப்புங்கிற ஃபீல்டில் நான் இருக்கேன்னா அது இறைவன் தான் செயல். இரண்டாவது என்னுடைய அப்பா அம்மா, மனைவி. என்ன மாதிரி ஒரு ஆளை டாலரேட் பண்ணுறது பெரிய விஷயம், அதனால் அவங்களுக்கு நன்றி. மூணாவது சார் விஜய் ஆண்டனி சாருக்கு மட்டும் நிறைய படங்கள் இதே மேடையில் எடிட்டராக இருந்திருக்கேன். என்னை இயக்குனராக ஆக்கி ரசிக்கிறீங்க, அழகு பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். ஒரு இயக்குனராக இருந்து எடிட்டராக இருந்து இயக்குனர் ஆகிறதுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு ஃப்ரெண்டு இயக்குனர் கேட்டாங்க. புதுசாக இருந்து வித்தியாசமாக இருக்குது. இதே மேடையில் நிறைய ப்ரெஸ் மீட் சிவகுமார் சாரோடலாம் இருந்திருக்கேன். அப்போ நடிகர்கள், சீஃப் கெஸ்ட்டு அப்படி அந்த சைடில் இருப்ப ஒரு ஓரமாக அது கடைசியாக ப்ரெஸ் மீட் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது பின்னாடி நின்று எகிரிலாம் பார்ப்போம், இல்லை கார்னர் போயிடும். அது கூட ப்ரெஸ்ஸில் வரும்போது கொஞ்சம் எடிட் ஆகிடும் எடிட்டர். ஸோ இதை மாதிரி இருந்துன்னா இப்போ இன்றைக்கி எடிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப நன்றி சார். வித்தியாசமான அனுபவம் கண்டிப்பாக இருக்குது. எடிட்டிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது டைரக்ஷன், ரைட்டிங் ரெண்டுமே அதுலேயே இருக்குது. ஒரு சீன் என்னுடைய இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி. அவங்கக்கிட்ட தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ரஞ்சித் சாரில் ஆரம்பித்து நலன் சார், ரவி சார், அத்தனை பேரையும் சொல்லலாம். அவங்கக்கிட்ட ஒன்று ஒரு புது விஷயம் நான் லேர்ன் பண்ணேன். நலனோட ரைட்டிங், அவருக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். சிவி சார், அவர் வந்து என்னுடைய மென்டர். என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை. அவருடைய மாயவன் கூட எனக்கு மிகப்பெரிய அனுபவம். வித்தியாசமான அனுபவம் நான் சொல்கிறது, ஒரு எடிட்டிங் ரூமுக்குள்ளே எனக்கு வர்ற சீன்ஸை நான் வந்து எடிட் பண்ணும்போது நான் அதை டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். டேரக்டரோட சீன் ஆர்டர் ஒன்று இருக்கும், அதையும் எடிட் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் நான் ஒன்று பண்ணி அதை காமிப்பேன். மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும். இது எனக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. உட்காந்த இடத்துல டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி சார் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில், அது மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான அனுபவம். என்னுடைய நண்பர் ரோஹினுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணுங்க. ஏன்னா என்னை எக்ஸ்போஷர் முதல் நான் ஒரு ரூம்குள்ளே ஏதோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ரோஹின் என் ஒர்க் ஏதோ பார்த்துட்டு ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி, மியூசிக்னு நிறைய எனக்கு கொடுத்துட்டே இருப்பா. அப்படி அதெல்லாம் வந்து ஒரு நாலேஜ் கெய்னிங். அந்த ஆரம்பம் தான் இந்த மேடை. ஸோ அதனால தான் ரோஹினை கண்டிப்பாக வரணும்னு சொன்னேன். விஜயானி சாருக்கும் எனக்கும் எப்படி இந்த அறிமுகன்றது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். லாக்டவுன்லேயே நான் முடிவு பண்ணிவிட்டேன் ஒரு படம் எழுதி டைரக்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த டைமில் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் பண்ணோம். நானும் என்னோடய நண்பர் விஷ்ணுன்னு இன்னொருத்தரும் அதை முடிச்சுட்டு நான் டைரக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டேன். சார் வந்து முடிக்கும்போது எனக்கு அதுக்கு முன்னாடியே சார் வந்து 1 by 1 எனக்கு ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். கொடியில் ஒன்று ஒர்க் கொடுத்தாரு, ரோமியோ படத்தோட ட்ரெய்லரு, பிச்சைக்காரன் 2 படத்தோடைய ட்ரெய்லர், அவரோட தொடர்பிலே இருப்பேன். அவருக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து மியூசிக். என்னுடைய படத்துடைய எடிட்டிங் ஸ்டைல் வந்து ரிதம் எடிட்டிங். ரிதம்னு நான் சொல்கிறது, ஒரு சீனில் ஒரு நடிகருக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை ஒரு ரிதம் தான் நான் பார்க்குறேன். அது ஒரு இசை கரெக்டாக சேரும் பொழுது அது மிகப்பெரிய எமோஷனல் கனெக்டை க்ரியேட் பண்ணும். இந்த ரிதம் எடிட்டிங் வந்து சாருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் என்னை தொடர்ந்து ஒர்க் கூப்பிட்டாரு. நான் டைரக்ட் பண்ணணுன்னு சொல்ல போகுது கூட, அப்படியா என்ன கதை நீங்கள் வாங்க சொல்லுங்கன்னு என்னை என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டாரு. ஒரு 3 மணி நேரம் அந்த கதையை சொன்னேன். எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் கேட்டார். நான் நினச்சேன் ஒரு 6 மாதம் ஆகிடும்ன்ட்டு. ப்ரீ ப்ரொடக்ஷன், டைரக்ஷன் டீம்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் சின்ன டீமாக தான் ஸ்டார்ட் பண்ண. 3 அசிஸ்டன்ஸ் தான் இருந்தாங்க, சந்துரு, பிரவீன், அருண்லாம் இருந்தாங்க. எவ்வளோ சீக்கிரம் இதை ப்ராடக்ட் ஆக்க முடியுன்றதை அவர் வேகமாக விரைந்து இதை பண்ணி கொடுத்துட்டாரு. அவருடைய டைரக்ஷன் டீம் கோ டைரக்டர் பிரபு எனக்கு கொடுத்தாரு. உடனே இமீடியட்டாக ஷெட்யூலிங் பண்ணுங்க, எல்லாமே விறுவிறுன்னு என்னால் இதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இந்த படத்தை எப்படி நான் சீக்கிரம் முடிச்சேன்னு எல்லாமே அவர் தான் காரணம். கோ டைரக்டர் அவர் தான் கொடுத்தாரு. அவருடைய ரோமியோ படத்தோட அசோசியேட்ஸை ரெஃபர் பண்ணார். எல்லாமே சூப்பர் டீம். மார்கன் பட விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நிர்வாகர்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், மேடையில் வந்திருக்கும் இயக்குநர்கள், பெரியவர்கள், இந்த படத்தில் எங்கள் கூட நடித்த அனைத்து சக நடிகர்களுக்கும், முதல்ல விஜய் ஆண்டனி சார் கூட நடிகர்னு இன்னும் ரொம்ப நாள் ஆசை. 2018 ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது அப்படியே திருப்பி ட்ராப் ஆகி போச்சு அந்த படம். அது உள்ளுக்குள்ளவே இருந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு லியோ சார் மூலயமா ஒரு த்ரூட்டாக வர மாதிரி ஒரு கேரக்டர் என்கிட்ட மாட்டுச்சு. அதில் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம். அது டேரக்டர் சொன்னார் இல்லையா, சித்தர் அப்படின்ட்டு. அந்த சித்தர் கூட நெருக்கத்தில் இருக்கிறவன் தான் நான். ஏன்னா என்ன நீங்கள் முதல்ல பார்த்த சங்கர் வந்து வர மாதிரி இருக்கும். 2012க்கு அப்புறம் நான் டோட்டலாக சைவத்துக்கு மாறி சித்தர் வழிபாட்டில் தான் இருக்கேன். அவங்களுடைய தொடர்பு கிடைக்கணும்னா அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரமாக அங்கே போக முடியாது. எப்படி சொல்லனா, தேவபிரான் தன்னை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அவங்கள உணரக்கூடிய அறிவு அந்த 100 ஆண்டுக்கு ஒருத்தர் தான். யாவர் ஒருவர் அறிவார், அறிந்ததில் கேள்நில் உணர்நில் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே. அந்த நிலையை அடையணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த சித்தர் வழிபாடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா
அஜய்க்கு வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன லிங்க் இருக்குது. அதுதான் ஷார்ப்பாக இருக்கும். அது அஜயோட கேரக்டர் ஷார்ப்பாக இருக்க காரணமும் அதுதான். இதில் நாங்களும் கூட வந்து ட்ராவல் ஆகும். எங்களுக்கு வந்து இந்த மார்கன் சாதாரண மார்கன் இல்லை, இது ஜெய் மார்கன், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இது லியோவுக்கு வந்து சாதாரண படம் இல்லை. அவர் எடிட்டர் மட்டும் கிடையாதுங்க, டைரக்ஷன் பண்ணும்போது டைலாக் கூட எடிட் பண்ணுறாரு. எடிட் லென்த்து அதிகமாக டைலாக் அதுவாக இருக்காது, ஓரளவு தான் இருக்கும். வேணாங்க அது போதும் கம்மியா அந்த மாதிரி ரொம்ப என்ன ஒரு சின்ன சீன் கூட அவ்வளோ உட்காந்து யோசிப்பார், எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பார். அந்த மாதிரி யோசிச்சு போனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேரக்டரும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. டபிள்யூஎன் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி எல்லா கேரக்டரும் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் வெற்றி அடைய இந்த படத்தில் நடித்த நானும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி மேலே அப்படி என்ன பாசம்? சைக்கோன் படம் எடுக்கீங்க, கொலைகாரன் எடுக்கீங்க, ஹிட்லர் நடிக்கீங்க, அது கூட பரவாயில்ல. இந்த மேடையில் வந்து ஆந்தையெல்லாம் யாருமே வச்சதே இல்லை. அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக நினைப்பாங்க. நீங்கள் மெயினாக ஏன் இதை வந்து இந்த படத்தில் இந்த மேடையில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க? அதான் சார், ஒன்றும் இல்லை சார். இந்த குமார் சார் மேலே வாங்க சார். ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலாக காலங்காலமாக இந்த ஆமா பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் உருப்படுத்தலைன்னு சொல்கிறாங்கல்ல. பாவம் இது என்ன பண்ணுச்சு? எத்தனையோ அமீனாக்கள் வந்து தான் வீட்டில் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. தோராயமாக ஒரு 50,000 அமீனாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க, பொண்டாட்டியை பார்த்துக்கிறாங்க. ஸோ ஜென்ரல் பொதுவாக ஒரு பழமொழியை வச்சுட்டு போயிடுறோமே, அந்த ஆமையை கூப்பிட்டு ஃப்ரெண்டில் வச்சு இந்த படத்தை ஓட்டி காட்டணும், அந்த ஆமை மேலே உள்ள கலங்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனால தான் அந்த ஆமையை வச்சேன் ஆக்சுவலாக அந்த படத்தை. தேங்க்யூ அதுக்காக. சார், விஜயானந்த் சார் முதல் முறையா இவ்வளவு பெண் கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க சார். நல்லா இருந்துச்சு. அதை எல்லாமே அஜய்க்கு பேராக கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல என்ன தனியாக விட்டாங்க. ஆமாம் அஜய் அதை இருந்தீங்க விஜய் சார். எஸ் சார், எஸ் சார். ரைட் ஃப்ரம் சலீம்லேருந்தே வந்து எங்கே இருக்கீங்க சார்? உங்களை பார்க்கணும். எஸ் எஸ் ஒன் ஆஃப் யுவர் வெரி ஓல்ட் ஃப்ரெண்ட். எஸ் தேங்க்யூ சார். ரைட் ஃப்ரம் சலீம்லேருந்தே ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ், பட் அதுலேயே உங்களோட பாசிட்டிவ் ஃபீலிங்ஸை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு வைப் கொடுக்குறீங்க. சரிங்க சார். இஸ் இட் வெரி கான்ஷியஸ் டிசிஷன்? அது இல்லை சார், கேஷுவலாகவே அமையுது சார். ஆக்சுவலாக சாதாரணமாகவே அமையுது. சசி சார்கிட்ட வந்து பிச்சைக்காரன் கதை கேட்கும் பொழுது அந்த பிச்சைக்காரன் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோவாக தெரிஞ்சுது. அந்த டைட்டிலும் சரி, பேரும் சரி, எனக்கு தானாகவே எனக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. எனக்கு நெகட்டிவாக தோணலை சார் அதை பார்க்கும்பொழுது. இந்த மாமையை பார்க்கும்போது எனக்கு தோணலை. ஆக்சுவலாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சார். சரிங்க. நீங்கப்பா. எஸ்ப்பா. நீங்கள் தானே இந்த பாகிஸ்தான்? நீங்கள் தான். சரி, கன்னடி கட்டுங்க. அவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்களா? தெரியாது. உங்களை மேலே ஏற்றணும். என்ன பாகிஸ்தானுக்கு இழுத்து விட்ட உங்களை நான் மேலே ஏற்ற போகிறேன். வாங்க, நீங்கள் மேலே வாங்க. சரி சார், வர சொல்லுங்க சார். வாங்கம்மா, நான் தானம்மா கூப்பிட்றேன். வாங்க, மேலே வாங்க. இழுத்துட்டு போயிருவேன். வாங்க சார். வேணாமா சார். அன்பா கூப்பிட்றேம்மா, வாங்க. இல்லை வேண்டாம், இல்லை கேமரா இருக்கு. அப்படியா? இருக்கட்டுமே, தப்பா இல்லையே. அப்படியா? சரி ஒரு செல்ஃபி எடுத்து நீங்க தான் போட்டுற போற அவங்க கூட. எஸ், கேளுங்கப்பா. ஓகே சார். சார், பாகிஸ்தானை பத்தி ஏதோ கேட்க வந்தீங்க? இல்ல சார், இல்லையா? எப்பயும் வந்து கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரியான படங்கள்ல வில்லனை இன்ட்ரோ கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த படத்துல தைரியமா வில்லனே சொல்லியிருக்கீங்க. சோ இதுக்கு மேல இதை தாண்டி என்ன இருக்கும்? இல்ல, எப்படி கொலை பண்றாரு, எப்படி கொடூரமா கதற அதெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கு தான் ஆக்சுவலாக மேக்கிங்காக தான் நீங்கள் படம் பார்ப்பீங்க இல்லையா? ஒன்லைனா கதை கேட்டிங்கன்னா, பிச்சைக்காரன் கதை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஈஸியாக ஒரு அம்மாக்காக பிச்சை எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி ஏன் படம் பார்க்க போகிறீங்கன்னா, அதில் ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி, எப்படி வந்து பெண்களை தொடர்ந்து கொலை பண்ணுறாரு அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பீங்க. இல்லைன்னு யாரும் தெரிஞ்சாலும் நீங்கள் பார்ப்பீங்க. சார், எந்த ஹீரோ எங்கே இருக்கீங்க? கை யார்? எஸ் தம்பி, வாங்க உங்களை மேலே எடுத்துலாமா? அட்லீஸ்ட் சரி. சார், எந்த வித ஹீரோவும் வந்து ஒரு கெட்டப்பை வந்து காட்டவே மாட்டாங்க. சரிங்களா? அது வந்து டேரக்டரும் சரி, ப்ரொடியூசரும் சரி, அது விரும்பவும் மாட்டாங்க. நீங்க படத்துக்கு தொடர்ச்சியாவே எந்த படத்துக்கு வந்தாலும் இந்த கெட்டப்போட வரீங்க. என்ன காரணம்? இல்ல வந்து இந்த படத்தை ப்ரமோஷன் பண்றதுக்காக பண்றீங்களா? படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக தான் வந்தேன். ப்ளஸ் இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு ஐ திங்க் ஒரு ½ hour முன்னாடி ஆயிடுச்சு. அப்படின்றதுனால எக்ஸ்போஸ் ஆயிடலாமே அப்படின்றதுக்காக தான். நிறைய படத்துக்கு போறேன். இந்த படத்தோட பிரஸ் மீட் வந்து மார்கன் சம்பந்தமானதுன்னு மக்களுக்கு புரியணுன்றதுக்காக அதை கேட்டப்பல வந்துட்டேன். ஆண்டனி சார், வணக்கம். எங்க இருக்கீங்க? இங்க ரைட் ஹியர். எஸ். 2 क्वेश्चंस, one to your director and one to you. அவர் தனஞ்சயன் சார் பேசும்போது வந்து he said that உங்களுடைய you already broken even
ப்ராஃபிட் டேபிள் ப்ராஃபிட் வந்துருச்சு அண்ட் எனிதிங் மோர் வந்து இஸ் கோயிங் டு பி ஒன்லி ப்ராஃபிட் அப்படின்னாரு. அது எவ்வளோ தூரத்துக்கு இதுன்றது தெரியல. ஸோ தாட் வில் செக் வித் யூ ஒன். Two, he says that you have a 100% track record when it comes to producing films. Every single film of yours வந்து has made a profit அப்படிங்கிறாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 400 படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா 90% of the films வந்து don't work. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் what is it that you're doing right? What is it that other films are doing wrong? If you can give it a tip, that will help. One. முடிச்சிருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட். ஆமாம் உங்கள் கொஸ்டின் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ஹீரோவாக நானே இருக்கிறதுனால ஹீரோ சம்பளம் கிடையாது, ஃப்ரீ. நானே மியூசிக் பண்ணுறதுனால மியூசிக் டேரக்டர் சம்பளம் கிடையாது. சில படங்களுக்கு எடிட் பண்ணுவேன், இன்னோஸ் ப்ரொடக்ஷனில் எல்லாம் வச்சுருக்கேன்றதுனால ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது டிஐடி வரைக்கும் என்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஷூட் பண்ணோம்னா நைட்டே வந்து ஃபுட்டேஜஸ் பார்த்துடலாம். ஒரு படத்தை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஜனவரி 1 ஷூட்டிங் போனீங்கன்னா நான் என் டைரக்டர்ஸ்ட்டை ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் தான் வைப்பேன், எவ்வளோ நாள் வேணால் ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வழக்கமாக வந்து என்னென்னா 50 டேஸில் முடிங்க 55 டேஸில் முடிங்கன்னு கேட்பாங்க இல்லையா, நான் அதை பற்றி கேட்கவே மாட்டேன். நான் என்ன ஒரு கோரிக்கை வைப்பேன்னா ஜனவரி 1 ஷூட்டிங் போனீங்கன்னா அதிகபட்சம் ஏப்ரல் 2 படத்தை முடிச்சிருங்க. இந்த 120 டேஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் ஷூட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிடுவேன். ப்ளஸ் வந்து டேரக்டர் கேட்குறது தான் ஃபைனல்ன்ற மாதிரி என் டீம்கிட்ட எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்க அம்மா மாதிரி, ஒரு படத்தோட அம்மா மாதிரி. அங்கே போய் அவர் பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது இல்லை இவ்வளோ அவுன்ஸ் கொடுங்க, குறைச்சிக்கிங்க, கூட்டிக்கிங்க நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. அவரை பெற்றவனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் நம்ம நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி டேரக்டர் கருவை சுமந்துட்டு வராரு. நம்ம ப்ரொடியூசர் நம்ம வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு வரும்போது அவங்க அந்த இடத்துல கிளாஷ் பண்ணாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு டைம் டேக்கிங் அதெல்லாம் ஆகாதுன்றதுனால ஒரு 4 மாதம் ப்ரொடக்ஷன் அண்ட் ஒரு 3 மாதம் அதிகபட்சம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு. இப்போ வட்டிக்கு போகிற பணம்லாம் கொஞ்சம் சேவ் ஆகும். அப்புறம் வந்து இப்போ என்னோட சம்பளம் சொன்னேன் இல்லையா, எனக்கு சம்பளம் இல்லை அப்படி சார் வந்து அதெல்லாம் சேர்த்து தான் ப்ராஃபிட்னு சொல்கிறாரு. ஸோ எனக்கு சம்பளம் இல்லைன்றதுனால இந்த கம்பெனி லாஸ் பெருசாக பண்ணதில்லை சோஃபார். பிரேக் ஈவன் ஆகும். உங்களுடைய டைரக்டர் கிட்ட சார் இந்த படத்தினுடைய ஜானர் என்ன? ஒரு பக்கம் வந்து we all got the impression that this is a thriller. Yes. And it's a serial killer who's committing murders. அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வந்து we get the impression that this is also a supernatural thriller. Yes. எது கரெக்ட்? ரெண்டுமே. அதாவது இது ஒரு 40% ஆஃப் ஃபிலிம் வந்து இன்வெஸ்டிகேஷன் தான், மீதி 60% ஒரு மிஸ்ட்ரி, ஒரு அன்னோன் ஃபேண்டசி. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ககனமார்கங்கிறது ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், கரெக்டாக சொல்லணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் மையப்படுத்தி எடுத்திருக்கோம். அதில் லாஸ்ட் ஷார்ட் ட்ரைலரில் இருக்கும் அவனுடைய ஆஸ்ட்ரல் பாடி ரிலீஸ், அது ஒரு ஹிண்ட் தான். ஸோ ஏன்னா எனக்கு சினிமா பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு இந்த ஃபேண்டசி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். ஸோ அதையும் இதையும் ஈக்குவலாக ஒரு கரெக்டாக டீல் பண்ண ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக வந்திருக்கு படம். சார் இங்கே எஸ் எஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு எந்த ஜானரில் நீங்கள் படம் எடுத்தாலும் அதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் வச்சுருக்கீங்க. ஓகே. அது எதனால? நான் வந்து பேசிக்காக வந்து மதம் சாராத ஒரு ஆள். ஆக்சுவலாக பேரளவில் விஜய் ஆண்டனி ஜாதி மதம்லாம் இருக்கக்கூடாது உலகத்தில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்றது தான் என்னோட இது. எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குற சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்ககிட்ட எல்லார்ட்டையுமே ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். எல்லாத்தோட நம்பிக்கையும் மதிப்பேன், எல்லாரையும் வேல்யூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில குணங்கள் இருக்குது எனக்கு. ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் ரசிக்க தெரிஞ்சதுனால நல்ல கதையை கொடுத்தாரு, ரசித்தேன். சசி சாரோட கதையில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருந்துச்சு. கடைசி ₹1 முருகன் சாமிக்கு போடும்போது வந்து அம்மா பிழைச்சாங்க, சலீமில் இருந்துச்சுன்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் ஒன்றா பார்க்குறேன். தனித்தனியாக எதையும் பிரித்து பார்க்க தெரியல எனக்கு. அப்படின்றதால என்ன அறியாமல் சில ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு தெரியல, தானாக வந்து அமைதி. சார் விஜய் ஆண்டனி சார், எஸ் சார், எஸ் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஹீரோ விஜய் ஆண்டனியை அடிக்கடி பார்க்க முடியுது. மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மதகஜராஜா கூட அவ்வளோ ஒரு வைப்ஸாக இருந்தது. இப்போ ஜிவிலாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் படத்துலையும் பண்ணுறாரு, மியூசிக்லையும் பண்ணுறாரு. உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டியாக இருக்கா இல்லை டைம் இல்லையா? இப்போ கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஃபோக்கஸ்ஃபுல்லாக எடிட்டராக இருந்தேன் சில படங்களுக்கு. அப்புறம் நான் நிறைய ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் பண்ணலை. இப்போது இதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடித்தோன்னா அடுத்தது சக்தி திருமகன் ரிலீஸ் ஆகுது. வெகு விரைவில் அதை பற்றின டேட்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இப்போ நான் லாயர் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன், பெப்பின் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன், அடுத்தது கணேஷ்சந்திரா படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன். வரக்கூடிய எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் மியூசிக் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் அதர் ஹீரோஸ்க்கும் நான் மியூசிக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் போட்ட காசுலாம் வந்து சேஃப் ஆயிடுச்சுன்னா அதர் ஹீரோஸ் வச்சு நான் ப்ரொடக்ஷன் கூட பண்ணலான் இருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே என்னோடய படங்கள் மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்குன்னு சில மீட்டர் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி தான் இமேஜ் இருக்குன்றதுனால நிறைய பேர் என்னால் என்கரேஜ் பண்ண முடியறதில்லை.
அதர் ஹீரோஸை வச்சு பண்ணலான்னு அப்படின்ற முடிவை நான் இப்போ எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த இயர் வந்து அதுக்கான என்னோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய ஹீரோஸ் கூட நான் ஒர்க் பண்ணலான்னு, மியூசிக் டைரக்டராகவும் சரி ப்ரொடியூசராகவும் சரி கண்டிப்பாக பண்ண போகிறேன். சார் விஜயாண்டி சார். எஸ் சார், எஸ் சார். உங்கள் படம் டைட்டில் நிறைய டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சதுக்கு பிறகு ஆப்போசிட்லேருந்து அதே டைட்டில் கேட்குறாங்க. சரி. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பராசக்தி. சரி. ஸோ எஸ்கே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் வச்சிங்க. அதே போல் இந்த படத்துக்கும் ஒரு டைட்டில் வச்சுருந்தீங்க. ஏன் உங்கள் படம் டைட்டில் மட்டும் பிரச்சனைக்குள்ளே ஆகுது? அது ஒரு டைம் மட்டும் தான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக பராசக்தியில் மட்டும் நடந்துச்சு. அது வந்து அவங்க தெரியாமல் நடந்த ஒரு விஷயந்தான். அவங்களுக்கும் தெரியாது டைட்டில் என்கிட்ட இருக்குன்னு. தெரியாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு 2-3 ரெஜிஸ்ட்ரேஷன் யூனியன் இருக்குது, அங்கே எதேச்சியாக நடந்த விஷயம் கடைசியில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பெருசாகிடுச்சு, மக்கள் மனசில் போய் சேர்ந்துருச்சுன்றதுனால அது நானே ஃப்ரெண்ட்லியான அடிப்படையில், ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட வலியும் அவங்களோட ப்ரெஷரும் எனக்கு புரியுதுன்றதுனால நானே அன்பாக விட்டு கொடுத்தேன். ஆக்சுவலாக தெரியாமல் எப்பயாவது ஒரு தடவை கிளாஷ் நடக்கும். இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யாருமே ஆக்சிடென்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு போகிறதில்ல, திடீர்னு முட்டிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாதுன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும். அதில் ஒன்று நான் மாட்டினேன். பட் அது யாரும் அது காரணம் இல்லை. இதுல ஷீ ஃபுல்லா காமிச்சிருக்கீங்க, கடல் தான் காமிக்கிறீங்க. ஏற்கனவே கடல்ல தான் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆமா ஆமா ஆமா. ஸோ இந்த கடல்ல அதுக்கப்புறம் திரும்பியும் கடல்ல இறங்குறீங்க. நான் இறங்கல. பிராக்டிஸ் எடுத்து கரையிலேருந்தே கொலைகாரனை பிடிச்சிடுறேன். ஆக்சுவலா அதான் விஜயானி சார். இது உங்களுக்கு 26வது படம் நினைக்கிறேன். எங்க இருக்கீங்க? என்னங்க சார் 26வது படம் நினைக்கிறேன். இவ்வளோ படம் மியூசிக் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. பிச்சைக்காரன்லேருந்து தமிழ் தெலுங்குலாம் நிறைய லாபம் சம்பாதிச்சிங்க. இன்னும் கடன் வாங்குறேன் வட்டி கட்டுறீங்களே, சம்பாதிச்ச பணத்தெல்லாம் என்னதான் பண்ணீங்க? வட்டி கட்டியிருக்கேன் சார். ஆக்சுவலாக வட்டி தான் சார். சார் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபியூச்சர் நேச்சுரல்லாம் மேக்ஸிமம் படம் எடுப்படாது, சரிங்களா? ஆனால் நீங்கள் எடுக்கிற படம் எல்லாமே டைட்டில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன், கொலைக்காரன். ஸோ இந்த படத்தை அது மாதிரி அச்சு நொறுக்கலாம்னு யோசிக்கிறீங்களோ? இது இந்த மாதிரி எனக்கு நெகட்டிவ்னு லைஃப்ல இல்லவே இல்லை. பிச்சைக்காரன்லேயும் நெகட்டிவ் இல்லை, பேயில் நெகட்டிவ் கிடையாது, சைத்தானில் கிடையாது, எதுலையுமே கிடையாது. அப்படின்றதுனால என்னால் முடிஞ்ச இந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தேன்னா இதை பார்த்து 4 பேர் பாருங்கள் இந்த படம் பிச்சைக்காரன் டைட்டில் வச்சாங்க நான் ஓடிச்சில்ல அப்படின்னு 4 பேர் பகுத்தறிவு கொஞ்சம் யோசிப்பாங்களோ, அதனால கொஞ்சம் சமுதாயம் கொஞ்சம் மாறுமோ அப்படின்றது. அது எதுக்காக நான் தானே இருக்கணும் இல்லையா? வெறுமனா போதிச்சுட்டு போயிடலாம், அது செய்ய முடியாதுல்ல. அதுக்காக தான் இந்த ஆமையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பெண்கள் படைசூழ இப்போ இருக்கீங்க, வேலை இருக்கீங்க. மேடம் என்ன சொல்கிறாங்க? மேடம் அதான் எப்படி மெலோடவுன் போகிறதுன்னு கேட்டேன்ல, மெலோடவுன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன் இந்த நிகழ்ச்சியில். போயிட்டு நான் கூல் டவுன் பண்ணி விட்டுருவேன். இது என்னோட பேர் கிடையாது. நான் ஒரு கதையை சொல்லிடுவேன். சாரி, படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.